இளம் வைத்தியர்களுக்கு வணக்கம். உடல் நலம் காக்கும் சப்தத்தாதுக்கள் நமக்கு தாய்ப்பால் உண்ணும் உணவிலிருந்தே கிடைக்கப்பெறுகிறது. உண்ட உணவு செரிப்பதற்கும் உடல் நலம் பலம் பெற நம் இரைப்பையில் கழிவுகள் தேங்காதபடிக்கு சுத்தம் செய்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது முறையாகும். வைத்தியர்கள் நோயாளிகளுக்கு மருந்து கொடுக்கும் முன் மலம் ஜலம் கழிப்பதற்குண்டான மருந்துகளை கொடுத்து சுத்தித்த பிறகு மருத்துவம் பார்ப்பது சிறந்த முறையாகும். 30 வருட அனுபவத்தில் கை கண்ட மருந்தான அமிர்தவள்ளி சூரணம் நாள்பட்ட மூட்டுவலி, காமாலை, மாந்தஜுரம், சர்ப்பவிஷம், மூத்திர கிருச்சிரம், சர்ம ரோகங்கள் அனைத்தையும் தீர்க்க வல்லது இந்த அமிர்தவள்ளி சூரணம். நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கப்பெற வைத்தியர்கள் இந்த திரவியங்களை சேகரித்து பக்குவம் செய்து நோயாளிகளுக்கு மலஜலம் கழித்த பிறகே மருத்துவம் பார்க்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவையான பொருள்: சீந்தில் சர்க்கரை 60 கிராம், நெல்லி வற்றல், ஏலக்காய், சீரகம், ஜாதிக்காய், சந்தன சிப்ஸ், லவங்கப்பட்டை, நிலப்பனை, நெரிஞ்சில் விதைகள் வகைக்கு 120 கிராம் வீதம் எடுத்து மாவாக்கி தினம் 2 வேளையும் தேக்கரண்டி வீதம் வெந்நீரில் கொடுக்க மேற்சொன்ன அனைத்து விதமான மூட்டு வலி, முழங்கால் வலி, நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை, அனைத்து உபாதைகளும் பாதுகாப்பாக இருக்கும். நோய் வராமல் தடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த திரவங்களை வைத்தியர்கள் சேகரித்து சேவை செய்ய அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.